Third chapter Algebra exercise 3.3 first question பார்க்கலாம். So first questionல 3 subdivisions இருக்கு. So 3 subdivisions நம்ம வந்து one by one பார்க்கலாம். Okay. So the question is find the LCM and GCD for the following and verify that f of x into g of x is equal to LCM into GCD. So நம்ம கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனுக்கு 2 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம LCM GCD ஃபைண்ட் பண்ணணும். அப்புறம் என்ன ஃபைண்ட் பண்ணா கொடுத்திருக்க ஒரே எக்ஸ்பிரஷனை f of x னு எடுக்கணும். இன்னொரு எக்ஸ்பிரஷனை g of x னு எடுக்கணும். So 2 எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம வந்து LCM GCD போட்டு அதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். ஓகேவா, அதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன்னை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கணும். அடுத்து செகண்ட் ஒன்னை நம்ம என்ன எடுத்துக்கணும், ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோடைய வேல்யூஸ் எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது கொடுத்துருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 21ஐயும் 35ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 735 வருது. ஓகேவா, ஸோ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 735 வருது. நெக்ஸ்ட்டு சேம் வேரியபிள்ஸ் பாருங்கள். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேவா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ நமக்கு பேஸ் வந்து நமக்கு சேமாக இருந்துச்சுன்னா we can add the powers. ஓகேவா, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ நம்ம we can add the powers. ஸோ 2 + 1 நமக்கு என்னது 3. ஓகேவா, ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே 3 போட்டிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் க்யூப்னு நமக்கு கிடைக்கிது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ ஒய்யையும் இந்த ஒய் ஸ்கொயரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒய்யும் ஒய் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே பேஸ் வந்து ஒய் வந்து சேமாக இருக்குது. ஸோ we can add the powers. ஸோ இங்கேருந்து நமக்கு 1 இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம், இங்கே 1ம் 2வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன இருக்குது, 3 கிடைக்கும். ஓகேவா, தட் இஸ் ஒய் க்யூப்னு கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த சைட் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா, அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஜி ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். அடுத்தது அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்க்கு ஜிசிடி ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் ஜி ஆஃப் எக்ஸ்க்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுறப்போ எப்போயுமே என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் பவர் தான் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸில் இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் என்ன இருக்குது, நமக்கு 20y 35. ஸோ 21க்கும் 35க்கும் நம்ம வந்து நார்மலாக எப்பயுமே போடுற மாதிரி எல்சிஎம் போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 105 கிடைக்குது. ஸோ 105. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே வந்து இப்போ இந்த மாதிரி இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு நம்ம வந்து பார்க்குறப்போ எது வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் இருக்குன்னா எது ஹையஸ்ட் பவர் இருக்கா. ஸோ ஹையஸ்ட் பவர் வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதை மட்டும்தான் எழுதிக்கணும். ஹையஸ்ட் பவர் மட்டும்தான் எழுதணும். ஸோ அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேவா, அடுத்தது இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டில் எதில் வந்து நமக்கு ஹையஸ்ட் பவர் ஒய் ஸ்கொயர், அதனால் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து என்னது 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதான் நம்மளோட எல்சிஎம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஜிசிடி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஜிசிடியில் வந்து நம்ம என்ன எழுதணும்னு சொன்னால் எது வந்து லோவஸ்ட் பவரோ அது எழுதணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஜிசிடி போடலாம். ஸோ இப்போ இங்கே 21க்கும் 35க்கும் நம்ம ஜிசிடி போட்டால் நமக்கு காமனாக இருக்கிற ஃபேக்டர் என்னது 7. ஸோ 7 தான் இதோடைய ஜிசிடி. ஓகேவா, ஸோ ஜிசிடி வந்து இங்கே நமக்கு 7 நம்பர்ஸ்க்கு போடுறப்ப 7 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் பாருங்கள். வேரியபிள்ஸ் பார்த்தா இந்த இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எது வந்து நமக்கு லோவஸ்ட் பார், எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பார் 1 எக்ஸ் பார் இங்கே 1 தட் இஸ் எக்ஸ் மட்டும். ஓகேவா, ஸோ எக்ஸ் தான் நம்மளோட ஜிசிடியில் வந்து நம்ம எக்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே ஒய் இருக்கா, ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எது நமக்கு லோவஸ்ட் பார், இங்கே 1 ஒய் பவர் 1. ஸோ ஒய் நமக்கு ஒய் தான் லோவஸ்ட் பார். ஸோ இந்த ஒய்யை நம்ம இங்கே எழுதிக்கலாம். அப்போ நமக்கு ஜிசிடி என்னது 7xy. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணியிருக்க இந்த எல்சிஎம்மையும் நம்ம ஜிசிடியும் வர அந்த ஆன்சரை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். இதையும் இந்த ஆன்சரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எழுதியாச்சு இன்ட்டு 7xy. ஸோ இப்போ இந்த 105ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 735 கிடைக்குது. ஓகேவா, அது ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 735 கிடைக்குது. இப்போது இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் க்யூப். தட் இஸ் இங்கே வந்து எக்ஸ், இங்கே வந்து பேஸ் வந்து சேமாக இருக்கிறப்ப we can add the powers. ஸோ 2 + 1 நமக்கு 3. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே பேஸ் சேமாக இருக்கப்போ we can add the powers. இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்கா. ஸோ 2 + 1 நமக்கு என்னது 3. ஓகேவா, ஸோ தட் இஸ் ஒய் க்யூப்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. ஓகேவா, இப்போது ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்சிஎம்மும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 735
எக்ஸ் கியூப் ஒய் கியூப் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இதே சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேம். அதாவது நமக்கு வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை பண்ண எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸும் அதோடைய எல்சிஎம் ஜிசிடியை மல்டிப்ளை பண்ண ஆன்சரும் நமக்கு வந்து இங்கே ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேமாக தான் வந்திருக்கு. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் இங்கே பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம எப்படி எழுதிக்கலான்னு சொன்னால், ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஏதாவது நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. எல்சிஎம் ஜிசிடி ஃபைன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது இந்த 1ன்றதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னால், இந்த 1 வந்து 1 கியூப்னு எழுதலாம். ஏன்னா நம்ம 1 கியூப்னு இருந்துச்சுன்னா இது வந்து a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா படி நம்ம எழுதலாம். ஓகேவா? அதுக்காக தான். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது? இதை மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இதுக்கு மட்டும் நம்ம வந்து 1 கியூப் போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்குது ஆசிட்ஸ் அதே மாதிரியே எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா இது எதுவுமே பண்ண முடியாதனால அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்னது? a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் ஏனா இருக்குது, நமக்கு எக்ஸ் இருக்குது. இந்த பிளேஸ் ஆஃப் b வந்து 1 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இதுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 இது எக்ஸு ப்ளஸ் பின்னா இங்கே வந்து 1. ஸோ 1 ஸ்கொயர் 1. ஓகேவா? ஸோ இப்படி நமக்கு கிடைக்கும் ஃபார்முலா படி. இதை வந்து நான் a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா படி எழுதுனா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது ஆசிட்ஸ் அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம்ல. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 வந்து நம்ம 1 கியூப்னு சொல்லி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபார்முலாவில் இருக்குது. a கியூப் ப்ளஸ் b கியூப் அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது? a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் a நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. இந்த பிளேஸ் ஆஃப் b வந்து 1 இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ வந்து நமக்கு இங்கே எப்படி இதெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இதில் என்னெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 என்னது எக்ஸ் மைனஸ் எக்ஸ், அடுத்தது ப்ளஸ் இங்கே பியோட வேல்யூ 1. ஸோ 1 ஸ்கொயர்னா 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கோன்னா நமக்கு எல்சிஎம் ஜிசிடி ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இது இதுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் ஜி ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ எல்சிஎம் ஃபைன் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு காமனாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ காமனாக இங்கே இந்த இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நம்ம காமன் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து காமனாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டைம் எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதணும். ஸோ ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எழுதியாச்சு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்மையும் அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? அப்புறம் இந்த டேர்ம் ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த டேர்ம் இருக்குது. ஸோ அது எழுதியாச்சு. அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் ஃபைன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா காமனாக இருக்க டேர்மை ஒரு டைம் எழுதணும். ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஜிசிடி ஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ ஜிசிடி எப்படி ஃபைன் பண்ணுறது? ஜிசிடினா எது காமனாக இருக்கோ அதை மட்டும் ஒரு டைம் எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே காமன் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் எழுதிக்கணும். ரிமைனிங்லாம் எதுவுமே எழுத தேவை கிடையாது. ஸோ ஜிசிடிக்கு காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ காமனாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1 அதை மட்டும் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்சிஎம் ஃபைன் பண்ணியாச்சு, ஜிசிடி ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா ஓகே. ஸோ என்ன ஆகும்? இந்த எல்லாமே அப்படியே தான் வரும். இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே தான் வரும். இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். இது ரெண்டையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஸ்கொயர் ஆகிடும். அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கு. ஓகேவா? ஏன்னா இங்கே 1 இருக்குது. ஸோ பேஸு சேமாக இருந்துச்சுன்னா we can add the powers. ஸோ இங்கே வந்து நமக்கு 1 + 1 2. தட் இஸ் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த டேர்ம் ரெண்டையும் இது பண்ணுறப்போ ஸ்கொயர் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்மெல்லாம் நம்ம வந்து அப்படியே தூக்கி எழுதிக்க வேண்டியது தான். மல்டிப்ளை பண்ணுறப்போ அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஜிசிடியை மல்டிப்ளை பண்ணது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணணும்.
ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறப்ப எல்லாமே அப்படியே தான் வரும். இங்கே x+1 இருக்கா, ஸோ இது ரெண்டு மட்டும் இந்த ரெண்டு x+1 x+1 மல்டிப்ளை பண்ணுறப்ப x+1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ரிமைனிங் எல்லாமே நமக்கு வந்து அங்கே இருக்கிற மாதிரி அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து LCM GCDக்கு நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கோம். f(x) g(x) ஈக்குவேஷன் 2 எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து சேமாக தான் வருது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன்லேயும் 2 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று f(x)ன்னு எழுதிக்கணும். ஸோ செகண்ட் ஒன்று g(x)ன்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ f(x) g(x)லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் இதை பார்க்குறப்போ இதுக்கு வந்து நமக்கு காமனாக இருக்கிறது வந்து காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் இந்த இதுலேயுமே ரெண்டு டேர்ம்லேயுமே காமன் ஃபேக்டர்ஸ் வந்து x and y. ஸோ we can take x and y outside. ஸோ இது வந்து நம்ம இந்த f(x)ல இருந்து நம்ம நமக்கு காமன் ஃபேக்டர் வந்து xy நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் வந்து என்ன இருக்கும்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு எக்ஸை வெளியே எடுத்துச்சுன்னா இங்கே ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும், ஒய்யை வெளியே எடுத்தாச்சு, அதனால் எதுவும் இருக்காது. ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம xy வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒய்யும் ஒன்று வெளியே எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு y தான் இருக்கும். ஸோ y. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் g(x). ஸோ g(x) எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ we can take x outside. ஸோ இங்கே 2x'ல நமக்கு ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா அங்கேயும் வந்து ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் ஒரு எக்ஸை வெளியே எடுத்தாச்சு, அப்போது நமக்கு y மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட g(x). ஓகே. ஸோ f(x)யும் g(x)யும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம். இப்போ ரெண்டுக்கும் நம்ம LCM ஃபைன் பண்ணிட வேண்டியது. ஸோ LCM ஃபைன் பண்ணலாம். ஸோ LCM வந்து f(x)க்கும் g(x)க்கும் ஃபைன் பண்ணுறப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காமனாக இருக்கிறது ஒரு டைம், ரிமைனிங் எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கணும். ஸோ காமனாக இருக்குது என்னது? ஸோ காமனாக இருக்கிறது வந்து இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு டைம் எழுதிக்கிறோம் காமனாக இருக்குது. ரிமைனிங் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ y இருக்குது, y எழுதியாச்சு. ஓகே. ஸோ இங்கே இதையும் காமனாக தான் இருக்குது, x+yயும் காமனாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டைம் எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இங்கே காமனாக இருக்கிறது வந்து எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸ் ஒரு டைம் எழுதியிருக்கோம். x+yயும் இருக்குது காமனாக, அதனால் ஒரு டைம் எழுதியிருக்கோம். ரிமைனிங் என்ன இருக்குது? y இருக்குது, அதனால் yயும் அப்படியே எழுதிக்கிறோம். இதுதான் நம்மளோட LCM. ஓகே. GCD ஃபைன் பண்ணுறப்போ GCDக்கு வந்து காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது என்னது? இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ காமனாக இருக்கிற எக்ஸ் இருக்கிறனால ஒரு டைம் எக்ஸ் எழுதியாச்சு. காமனாக இருக்க இங்கே x+yயும் x+y இருக்கிறனால x+y ஒரு டைம் எழுதியாச்சு. ஸோ நம்ம LCM ஃபைன் பண்ணிட்டோம், GCD ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த LCMயும் GCDயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போது இங்கே இந்த 2 டைம்ஸ் இருக்கா. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ரெண்டு நமக்கு ஸ்கொயர்ட் ஆகிடும் இந்த டேர்ம். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை LCM GCD மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இது ரெண்டு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? இந்த ஒய்யை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ y அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது நம்மளோட LCM இன்ட்டு GCD. நெக்ஸ்ட் f(x) g(x)ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ f(x) g(x)ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இந்த ரெண்டு இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அதுக்குப்படி இந்த LCM GCD வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்? ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு சைடாக. ஸோ நெக்ஸ்ட்டு f(x) g(x)ஐ மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறம் இந்த y அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு x+yயும் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே ஒன்று இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ 2 ஆகிடும். ஸோ தட் இஸ் x+y the whole square. ஓகேவா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது நமக்கு f(x) and g(x). இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 and 2 நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. தட் இஸ் நமக்கு f(x) g(x)ம் அதை மல்டிப்ளை பண்ணுற ஆன்சரும் LCM GCDயை மல்டிப்ளை பண்ணுற ஆன்சரும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ சேமாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட்.